பொழுது விடிந்து மூடுபனி போர்த்தி உறங்கும் கோயம்புத்தூரின் கிராம வழிகளில் ஆட்டோ ரிக்ஷா முன்னோக்கி நகர்ந்தபோது சாந்தி வெளியே பார்க்கவில்லை. பார்த்து பழகிய காட்சிகளை கடைசியாக பார்க்கும்போது நெஞ்சு பிளக்கும் என்று அவளுக்கு தோன்றியது. ஆட்டோவின் சத்தத்தை விட உரத்தில் அவளுடைய இதயம் துடித்துக் கொண்டிருந்தது. அருகில் இருக்கும் மகள் பிரியாவின் கையை அவள் இறுக்கமாக பிடித்தாள். 17 வயது பெண்ணின் கைகள் குளிர்ந்து உறைந்திருந்தன. அம்மா. பிரியாவின் குரல் மெல்லியது. கவலைப்படாதே, நான் நன்றாக படிப்பேன். அம்மா விரைவில் வரணும். சாந்திக்கு வார்த்தைகள் கிடைக்கவில்லை. தொண்டையில் ஏதோ தடைப்பட்டது போல மகளின் நெற்றியில் தடவினாள். கணவன் ராதாகிருஷ்ணன் ஒரு சிறிய ஹோட்டல் தொடங்க பாங்கிலிருந்து எடுத்த கடன் தான் அவர்களின் வாழ்க்கையை மாற்றிமறித்தது. ஹோட்டல் தோல்வியடைந்த போது கடன் பெருகியது. இறுதியில் ராதாகிருஷ்ணனின் எதிர்பாராத மரணம் கூடிய போது எல்லாம் முடிந்தது. வீடு ஜப்தி விளிம்பில் இருக்கிறது. பிரியாவின் படிப்பை நினைத்தபோது சாந்தியின் கண்கள் நிறைந்தன. ஏஜென்ட் வழியாக கிடைத்த ஓமானில் உள்ள இந்த வீட்டு வேலை ஒரு ரட்சிப்பு. கடலோரத்தில் கச்சித்துரும்பு கிடைத்தவனின் ஆறுதல். கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் மகளை கடைசியாக கட்டிப்பிடித்து விடைபெறும்போது சாந்தியின் உலகம் வெறுமையானது. ஒவ்வொரு அடியும் பாரமானதாக தோன்றியது. விமானம் வானத்திற்கு உயர்ந்தபோது கீழே விட்டு செல்லும் வாழ்க்கையை நினைத்து அவள் கண்களை மூடினாள். மஸ்கட்டில் உள்ள விமான நிலையத்தில் வெளியே இறங்கிய போது சுட்டெரிக்கும் காற்று அவளை சூழ்ந்தது. அந்நிய முகங்கள், மொழி. ஏஜென்ட் அனுப்பிய அரபி டிரைவர் அவளை காத்து வெளியே நின்றிருந்தான். ஆடம்பரம் நிறைந்த கார் பாலைவனத்தின் வழியே பறந்து சென்றபோது சாந்தியின் மனதில் பயம் அதிகரித்து கொண்டே வந்தது. நகரத்திலிருந்து விலகி ஒரு மலையின் சரிவில் அமைந்துள்ள அந்த பெரிய வில்லாவின் முன் கார் நின்றபோது சாந்தி ஆச்சரியத்துடன் பார்த்தாள். வெள்ளைக்கல்லால் கட்டப்பட்ட அரண்மனை போல தோன்றும் ஒரு வீடு. ஆனால் அந்த கேட் கடந்து உள்ளே நுழைந்தபோது அவளை வரவேற்றது சுடுகாட்டு மௌனம். அஸ்ஸலாமு அலைக்கும். கம்பீரம் நிறைந்த குரலை கேட்டு சாந்தி திரும்பி பார்த்தாள். 50 வயது தோன்றும் உடல் பருமனான ஒரு பெண். ஆமீன். இந்த வீட்டின் பழைய காரியஸ்த. அவளின் பார்வையிலும் பாவத்திலும் ஒரு குளிர்ச்சி இருந்தது. சாந்தி. ஆம். அவள் தலையசைத்தாள். ஆமீன் அவளை உள்ளே அழைத்துச் சென்றாள். வீட்டின் உட்பகுதி அழகியது. விலை உயர்ந்த கம்பளங்கள், சுவரில் தொங்கும் ஓவியங்கள், மேலே தொங்கும் பெரிய விளக்குகள். ஆனால் எங்கும் உயிரின் துடிப்பு இல்லை. அர்பாப் இப்போது காணமாட்டார். அறையில் இருக்கிறார். உங்களுக்கான அறை மேலே இருக்கிறது. ஆமீனின் பேச்சில் சிறிதும் ஆர்வமில்லை. சாந்தியை அவளின் அறையில் விட்டு ஆமீன் திரும்பிச் சென்றாள். சிறிய சுத்தமான அறை. ஜன்னல் வழியே பார்த்தால் தொலைவில் மணல் மலைகள் தெரியும். சாந்தி தன் பையை திறந்து மகளின் புகைப்படத்தை எடுத்து நெஞ்சோடு சேர்த்தாள். கண்ணீர் அந்த புகைப்படத்தில் விழுந்து சிதறியது. அன்று இரவுதான் சாந்தி முதல் முறையாக அர்பாப் சைத் அல் ஹார்த்தியை பார்க்கிறாள். உணவு மேசையில் அவன் வந்து அமர்ந்தபோது சாந்தி சமையலறையின் கதவில் மறைந்து நின்றாள். 60க்கு அருகில் வயது, வெள்ளை நீண்ட குப்பாயம், நரைத்த தாடி. ஆனால் அந்த கண்களில் ஆழமான ஒரு வெறுமை தேங்கி நின்றிருந்தது. யாரிடமும் பேசாமல், முகத்தை பார்க்காமல் அவன் உணவு சாப்பிடுவது போல நடித்தான். தட்டில் இருந்து எதுவும் குறையவில்லை. எழுந்து செல்லும்போது அவன் சொன்னான், ஆமீன், இனி விளம்ப வேண்டாம். அந்த இரவு சாந்திக்கு தூங்க முடியவில்லை. இந்த அமைதியின் கோட்டையில்தான் எப்படி வாழ்வேன் என்று அவள். நாட்கள் வாரங்களானது. சாந்தியின் வாழ்க்கை சமையலறையில் சுருங்கியது. அவளுக்கு கொடுத்த சமையலறை ஒரு கனவு போல இருந்தது. நவீன வசதிகள் எல்லாம் விலை உயர்ந்த பாத்திரங்கள். ஆனால் பெரும்பாலானவை புதியது போல வருடங்களாக பயன்படுத்தாததின் ஒரு குளிர்ச்சி அந்த சமையலறைக்கு இருந்தது. சைதின் மனைவி சபீதாவின் சமையலறை அது. அவளின் மரணத்திற்கு பிறகு அந்த சமையலறையும் உறைந்து போயிருந்தது. சாந்தி தனக்கு தெரிந்த உணவுகளை ஒவ்வொன்றாக செய்தாள். புட்டும் கடலையும் தோசையும் சாம்பாரும், இடையே பிரியாணியும் சிக்கன் கறியும். ஜைத் எதுவும் சாப்பிடவில்லை. தட்டில் விளம்பியது அப்படியே திரும்பி வந்தது. ஆமீன் வழியாக இருந்தது உத்தரவுகள். அர்பாபுக்கு காரம் வேண்டாம், புளி குறைக்கணும். ஆனால் என்ன செய்தாலும் பலன் ஒன்றுதான். இந்த வேலை இழக்கப்படுமோ என்று சாந்தி பயந்து தொடங்கினாள். ஊருக்கு போன் செய்யும்போது மகளிடம் பொய் சொல்வாள். அம்மாவுக்கு சுகமா இருக்குமோளே, நல்ல வீடு, நல்ல ஆள்கள். ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும்போது அவளின் நெஞ்சு நோகியது. ஒரு நாள் சமையலறையின் வெறிந்த மூலையில் அமர்ந்து அழும்போது ஆமீன் அங்கு வந்தாள். அவளின் முகத்தில் முதல் முறையாக ஒரு லேசான மாற்றத்தை சாந்தி கண்டாள். ஏன் அழுகிறாய்? ஒன்றுமில்லை. சாந்தி கண்களை துடைத்தாள். அர்பாப் முன்பு அப்படி இல்லை. சபீதா பீவி இறந்த பிறகுதான் இப்படி ஆனார். அவர்கள் இருவரும் உயிர் போல இருந்தனர். பீவி செய்யும் உணவுக்கு சிறப்பு ருசி இருந்தது. அவளின் கைப்பக்குவம். ஆமீன் தொலைவில் பார்த்து சொன்னாள். அது ஒரு புதிய தகவல். சபிதா என்ற பெண்ணை பற்றி சாந்தி முதல் முறையாக கேட்கிறாள்.
ஆமீன். போன பிறகு சாந்தி அந்த சமையலறையை இன்னும் ஒரு முறை பார்த்தாள். ஒவ்வொரு பாத்திரத்திலும் ஒவ்வொரு பொருளிலும் ஒரு பெண்ணின் காணாத கையொப்பம் பதிந்தது போல. அந்த நினைவுகளுடன் தான் போட்டியிடுகிறேனா? சாந்திக்கு தோன்றியது. தோல்வியை ஒப்புக்கொண்டு திரும்ப தயாரில்லை. மகளின் முகம் மனதில் தோன்றும்போது அவளுக்கு புதிய சக்தி கிடைக்கும். ஒரு நாள் சமையலறையின் பழைய பொருட்களை வைத்திருந்த ஸ்டோர் ரூமை சுத்தம் செய்ய அவள் முடிவு செய்தாள். தூசி பிடித்த பாத்திரங்களும் பழைய உபகரணங்களும் நீக்கும்போது ஒரு அலமாரியின் கீழ் தட்டில் பழைய துணிகள் இடையே மறைத்து வைத்தது போல ஒரு பெட்டியை அவள் கண்டாள். மரத்தில் செய்யப்பட்ட செதுக்கல் வேலைகள் உள்ள ஒரு பழைய பெட்டி. ஆர்வத்துடன் சாந்தி அதை திறந்தாள். உள்ளே ஒரு டைரி இருந்தது. தோல் உரையுடன் காலப்பழமையால் பக்கங்கள் மஞ்சளான ஒரு டைரி. அரபியில் எழுத்து. ஆனால் ஒவ்வொரு பக்கத்திலும் உணவுகளின் பெயர்களுக்கு கீழே ஆங்கிலத்திலும் சிறிதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அது ஒரு சமையல் டைரி, சபீதாவின் கையெழுத்து. சாந்தி அந்த பக்கங்களில் விரல் ஓட்டினாள். அது சாதாரண சமையல் குறிப்புகள் இல்லை. ஒவ்வொரு உணவுடனும் சிறிய நினைவு குறிப்புகள் இருந்தன. ஷோர்பா அதாஸ், பருப்பு சூப். இன்று சயீத் முதல் முறையாக எனக்கு ஒரு முல்லைப்பூ கொடுத்தான். இந்த சூப்பின் மனம் போல இருந்தது அப்போது என் மனம். லுகைமத், இனிப்பு பலகாரம். மகன் காலித் முதல் முறையாக நடந்த நாள். அவன் சிரிப்புக்கு இந்த பலகாரத்தின் இனிப்பு இருந்தது. சாந்தியின் கண்கள் நிறைந்தன. இது சமையல் புத்தகம் அல்ல, ஒரு பெண்ணின் இதயம். அன்பின் வாஞ்சையின் நினைவுகளின் ஒரு புத்தகம். அவள் அந்த டைரியை யாருக்கும் தெரியாமல் நெஞ்சோடு சேர்த்து அறைக்கு கொண்டு சென்றாள். அன்று இரவு எல்லோரும் உறங்கிய பிறகு சாந்தி மீண்டும் சமையலறைக்கு வந்தாள். பிடிபடுமோ என்ற பயம் இருந்தது. ஆனால் அதைவிட பெரிய ஆர்வம் அவளை ஆட்கொண்டது. அவள் அந்த டைரியை திறந்தாள். முதல் உணவு ஷோர்பா அதாஸ். மிக எளிய பொருட்கள், பருப்பும் வெங்காயமும் சிறிய ஜீரகமும். ஒவ்வொன்றையும் அளந்தெடுக்கும்போது சாந்தியின் கைகள் நடுங்கின. சூப்பை தயாரித்து ஒரு பாத்திரத்தில் வைத்து அவள் உணவு மேசையில் கொண்டு வைத்தாள். பின்னர் விரைவில் அறைக்கு திரும்பினாள். அன்று இரவு சைத் அந்த சூப்பை முழுவதும் குடித்தான். பாத்திரம் காலியாக சமையலறைக்கு திரும்பிய போது சாந்தியின் இதயம் மகிழ்ச்சியால் துள்ளியது. அது ஒரு தொடக்கம். பின்னர் வரும் ஒவ்வொரு நாளும் சாந்திக்கு சோதனைகளின். அவள் சபீதாவின் டைரியில் உள்ள ஒவ்வொரு உணவையும் செய்யத் தொடங்கினாள். ஒவ்வொன்றும் சைதில் ஒரு நினைவை தூண்டியது. சில நாட்களில் உணவு சாப்பிடும்போது அவன் கண்கள் நிறைவதை சமையலறை கதவிலிருந்து சாந்தி கண்டாள். அவன் நினைவுகளின் உலகில் இருந்தான். ஒரு நாள் சாந்தி மஜ்பூஸ் செய்தாள். டைரியில் சபிதா குறித்திருந்தது. எங்கள் திருமணத்தின் முதல் ஆண்டு விழா. சயீத் எனக்கு ஒரு தங்க மாலை பரிசளித்தான். அதைவிட விலைமதிப்பானது அவர் சொன்ன வார்த்தைகள். நீதான் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய பொக்கிஷம். அன்று மஜ்பூஸ் சாப்பிட்ட பிறகு ஷைத் முதல் முறையாக சாந்தியிடம் நேரடியாக பேசினான். இது அவன் குரல் தடுமாறியது. இது சபீதா செய்யும் அதே ருசி. சாந்தி பயந்தாள். என்ன சொல்வது என்று தெரியாமல் நின்றாள். எப்படி இதை கற்றுக்கொண்டாய்? மன்னிக்கவும் அர்பாப், எனக்கு ஒரு பழைய டைரி கிடைத்திருந்தது. சாந்தி தலை குனிந்து சொன்னாள். ஷைத் எதுவும் பேசவில்லை. எழுந்து அறைக்கு சென்றான். சாந்திக்கு பயமானது. இனி இந்த வேலை போகும் என்று அவள் உறுதி செய்தாள். ஆனால் மறுநாள் காலை சைத் சாந்தியை அருகே அழைத்தான். அவன் முகத்தில் வருடங்களுக்குப் பிறகு ஒரு லேசான புன்னகை இருந்தது. அந்த டைரி அவளின் உயிர். அதில் உள்ள ஒவ்வொரு உணவுக்கும் ஒரு கதை உண்டு. உனக்கு அதை படிக்க தெரியுமா? இல்லை. ஆங்கிலத்தில் உள்ள பெயர்களை பார்த்து. சைத் அந்த டைரியை எடுத்து ஒவ்வொரு பக்கமாக மாற்றினான். பின்னர் ஒவ்வொரு உணவின் பின்னால் உள்ள கதைகளை சாந்திக்கு விவரித்தான். அது அவர்களின் உரையாடல்களின் தொடக்கம். நாள்தோறும் அவன் சமையலறைக்கு வரத் தொடங்கினான். ஒவ்வொரு உணவை பற்றியும் பேசினான். அந்த வீட்டின் அமைதி மெல்ல மறைந்து தொடங்கியது. சகோதரனின் மாற்றங்களை அறிந்துதான் சைதின் சகோதரி ஃபாத்திமா துபாயிலிருந்து மஸ்கட்டுக்கு வருகிறாள். சகோதரனிடம் அதீத அன்பும் இருந்த நாத்தூனிடம் பெரிய மரியாதையும் உள்ள அவளுக்கு இந்த மாற்றம் ஏற்க முடியவில்லை. ஒரு இந்து வேலைக்காரி தன் சகோதரனை பாதிக்கிறாள் என்ற எண்ணம் அவளை அமைதியிழக்கச் செய்தது. ஃபாத்திமாவின் வருகையுடன் வீட்டின் சூழல் மீண்டும் மாறியது. அவர்களின் கண்களில் சாந்தியை பார்த்து சந்தேகம் நிறைந்திருந்தது. நீ ஏன் என் நாத்தூனின் டைரியை எடுத்தாய்? உனக்கு இங்கே என்ன வேலை? ஒரு நாள் அவர்கள் சாந்தியிடம் தனியாக கேட்டார்கள். சாந்திக்கு வார்த்தைகள் கிடைக்கவில்லை. எனக்கு தெரியும் உன்னை போன்றவர்களை. மெதுவாக ஒவ்வொன்றாக கைப்பற்றுவீர்கள். இது நடக்காது. ஃபாத்திமாவின் குரல் கடுமையானது. ஒரு நாள் சையத் வெளியே சென்ற சமயத்தை பார்த்து ஃபாத்திமா சாந்தியின் அறைக்குள் நுழைந்தார். அந்த டைரியை எடுத்து தங்கள் பெட்டியில் மறைத்து வைத்தார். மாலையில் சையத் வந்தபோது அவர்கள் பெரிய சச்சரவை உண்டாக்கினார்கள். சையத், அந்த பெண் நமது சபீதாவின் டைரியை திருடியிருக்கிறாள்.
நான் அவள் அறையில் காணவில்லை. அவள் அதை எங்கோ மறைத்திருக்கிறாள். ஒரு இந்து பெண்ணுக்கு ஏன் நமது நினைவுகள்? சையத் அமைதியிழந்தார். அவர் சாந்தியை சந்தேகத்துடன் பார்த்தார். அர்பாப், நான் எடுக்கவில்லை. சாந்தியின் கண்கள் நிறைந்தன. ஆனால் யாரும் அவளை நம்பவில்லை. அப்படியானால் நிரூபி, பாத்திமா சொன்னார். அடுத்த வெள்ளிக்கிழமை நமது குடும்பத்தினர் அனைவரும் இங்கே கூடுகிறோம். அப்போது நீ ஷுவா தயாரிக்க வேண்டும். சபிதா மட்டும் தயாரித்திருந்த அந்த உணவு. டைரி இல்லாமல் உன்னால் அது முடியாதல்லவா? பார்க்கலாம் நான். அது ஒரு சவாலாக இருந்தது. ஷுவா ஓமானின் பாரம்பரிய உணவு. மணிக்கணக்கில் நிலத்துக்குள் குழி தோண்டி வேக வைக்கும் ஆட்டு இறைச்சி உணவு. அதன் பொருட்கள் சபிதாவுக்கு மட்டும் தெரிந்த ரகசியமாக இருந்தது. சாந்தி சோர்ந்து போனாள். அந்த சவாலில் தோல்வியடைந்தால் தன் வேலை போய்விடும் என்று அவள் உறுதியாக நம்பினாள். சாந்தி என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் துன்புற்றிருந்தபோது ஆமினா அவளிடம் வந்தாள். இத்தனை நாட்களாக நடந்தவற்றை அவர்களும் பார்த்திருந்தார்கள். சாந்தியின் நன்மையையும் பாத்திமாவின் கோபத்தையும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். பயப்படாதே மகளே, ஆமினா சாந்தியின் தோளில் தட்டினார். ஃபாத்திமா பீவி அந்த டைரியை மறைப்பதை நான் பார்த்திருந்தேன். அவர்கள் தூங்கும்போது நான் அதை எடுத்து தருகிறேன். அன்று இரவு ஆமினா வாக்கை நிறைவேற்றினார். அவர்கள் அந்த டைரியை ரகசியமாக சாந்திக்கு திருப்பிக் கொடுத்தார்கள். ஆனால் டைரி மட்டும் போதாது. ஆமினா சொன்னார், சபிதா பீவி ஷுவா தயாரிக்கும்போது ஒரு ரகசிய கலவை சேர்ப்பார்கள். உலர்ந்த பேரிச்சம்பழமும் சில சிறப்பு மசாலாக்களும் சேர்த்த ஒரு தூள். அது அவர்களின் பெட்டியில் இருக்கிறது. யாரும் பார்க்காமல் நான் அதை எடுத்து தருகிறேன். ஆமினாவின் உதவி சாந்திக்கு பெரிய ஆறுதலாக இருந்தது. கடவுள்தான் ஆமினாவை தன்னிடம் அனுப்பியது என்று அவள் நம்பினாள். அடுத்த 2 நாட்களும் சாந்தி அந்த டைரியையும் ஆமினாவின் அறிவுறுத்தல்களையும் வைத்து ஷுவா தயாரிக்க கற்றுக்கொண்டாள். அது ஒரு அக்னி பரீட்சையாக இருந்தது. வெள்ளிக்கிழமை வந்தது. சயதின் வீட்டுக்கு உறவினர்கள் ஒவ்வொருவராக வந்து சேர்ந்தார்கள். வீடு சலசலப்பால் நிறைந்தது. ஆனால் அனைவரின் முகத்திலும் ஒரு ஆர்வம் இருந்தது. சாந்தியின் பரீட்சையின் பலன் என்னவாக இருக்கும் என்று அவர்கள் அனைவரும் காத்திருந்தார்கள். ஃபாத்திமாவின் முகத்தில் ஒரு வெற்றி உணர்வு இருந்தது. சாந்தி தோல்வியடைவாள் என்று அவர்கள் உறுதியாக நம்பினார்கள். மதியம் பெரிய பாத்திரத்தில் தயாரிக்கப்பட்ட ஷுவா டைனிங் ஹாலுக்கு கொண்டு வரப்பட்டது. அதன் மனம் அந்த அறை முழுவதும் நிறைந்தது. அனைவரும் உணவுக்கு அமர்ந்தார்கள். சாந்தி சமையலறை கதவில் இதய துடிப்புடன் நின்றாள். சயீத் முதலில் சாப்பிட்டார். ஒரு துண்டு இறைச்சியை எடுத்து வாயில் வைத்ததும் அவரின் முகம் மாறியது. அவரின் கண்கள் நிறைந்தன. அவர் சிறிது நேரம் ஒன்றும் பேசாமல் இருந்தார். நினைவுகள் அவரை வென்றிருந்தன. அனைவரும் அமைதியானார்கள். இறுதியில் சயீத் தலையை உயர்த்தினார். நிறைந்த கண்களுடன் அவர் சொன்னார், ஆண்டுகளுக்கு பிறகு நான் மீண்டும் என் சபீதாவின் அன்பை ருசித்தேன். இது அவள் தயாரிக்கும் அதே ஷுவாதான். அந்த வார்த்தைகளை கேட்டு பாத்திமா அதிர்ச்சியடைந்தார். அவர்களின் முகத்திலிருந்த வெற்றி உணர்வு மறைந்தது. அவர்களால் நம்ப முடியவில்லை. சயீத் சாந்தியை அருகில் அழைத்தார். அனைவரின் முன்னிலையிலும் அவர் சொன்னார், இவள் என் வீட்டின் வேலைக்காரி, என் இழந்த சந்தோஷத்தை திருப்பிக் கொடுத்தவள். சகோதரனின் வார்த்தைகளை கேட்டு பாத்திமாவால் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவர்கள் அழுது கொண்டு எழுந்தார்கள். மன்னிப்பு சயீத், என்னை மன்னிக்க வேண்டும். நான் தான் அந்த டைரியை மறைத்தேன். என் நாத்தூனின் இடத்தை வேறொருவர் எடுத்து விடுவார் என்று நான் பயந்தேன். அதனால்தான் அவர்கள் அழுது கொண்டு ஒப்புக்கொண்டார்கள். சையத் சகோதரியை ஆறுதல் சொன்னார். பிறகு சாந்தியை நோக்கி திரும்பினார். சாந்தி, நீங்கள் இந்த வீட்டுக்கு கொண்டு வந்தது ருசிகள் மட்டுமல்ல, என் ஆத்மாவையே. நீங்கள் இந்த வீட்டின் வேலைக்காரி அல்ல, என் சகோதரி. உக்தி, இந்த வீடு உங்கள் வீடும் கூட. அந்த வார்த்தைகளை கேட்டு சாந்தியின் கண்கள் நிறைந்து வழிந்தன. அது சந்தோஷத்தின் கண்ணீராக இருந்தது. அதற்கு பிறகு அந்த வீடு பழையது போல இல்லை. சயீத் மீண்டும் வியாபாரத்தில் கவனம் செலுத்தத் தொடங்கினார். அவரின் முகத்திலிருந்த வெறுமை மறைந்தது. அங்கே பழைய உற்சாகம் திரும்பி வந்தது. ஃபாத்திமா சாந்தியின் மிக நெருங்கிய தோழியாக மாறினார். விடுமுறை காலத்தில் சயதின் குழந்தைகளும் பேர குழந்தைகளும் வெளிநாட்டிலிருந்து வந்தார்கள். அந்த வீடு அன்பாலும் சிரிப்பாலும் நிறைந்தது. சாந்தி அவர்களுக்கு அனைவருக்கும் சபீதாவின் உணவுகளை தயாரித்து கொடுத்தாள். சபீதாவின் நினைவுகள் ஒரு வலியாக இல்லை, மாறாக சந்தோஷம் தரும் ஒரு மனமாக அந்த வீட்டில் நிறைந்திருந்தது. ஒரு ஆண்டுக்கு பிறகு சாந்தியின் மகள் பிரியாவை சையத் ஓமானுக்கு கொண்டு வந்தார். மஸ்கட்டில் சிறந்த கல்லூரியில் அவளின் தொடர் படிப்புக்கான அனைத்து வசதிகளையும் அவர் ஏற்பாடு செய்து கொடுத்தார். பிரியாவை அவர் தன் சொந்த பேரக்குழந்தை போலவே பார்த்தார். ஒரு மாலை சபீதா நட்டு வளர்த்த இப்போது சாந்தி பராமரிக்கும் பூந்தோட்டத்தின் மல்லிகை பந்தலுக்கு கீழே அமர்ந்து சுலைமானி தேநீர் குடித்துக் கொண்டிருந்தார்கள் சயீதும் சாந்தியும். சாந்தி சயீத் சொன்னார், நீங்கள் வரவில்லை என்றால் இந்த வீடும் நானும் எப்போதோ மண்ணில் கலந்து போயிருப்போம். சாந்தி புன்னகைத்தாள்.
ஹர்பாப், நீங்கள் இல்லை என்றால் என் மகளின் வாழ்க்கையும் இருட்டில் ஆகியிருக்கும். கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வழி காட்டுவார். அவர்களுக்கு இடையே முதலாளி மற்றும் தொழிலாளி என்ற எல்லைகள் இல்லை. துன்பங்களை வென்ற அன்பும் மரியாதையும் பகிரும் 2 ஆத்மாக்கள். தொலைவில் அஸ்தமன சூரியனின் தங்க நிறம் மணல் மலைகளில் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. சாந்தியின் மனம் அப்போது முழுமையாக அமைதியாக இருந்தது. ருசியாலும் அன்பாலும் அவர்கள் ஒரு புதிய வாழ்க்கையை எழுதி சேர்த்துக் கொண்டிருந்தார்கள்.